ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்னைக்கு என்ன அப்படி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட நான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பசங்களை ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா அது சம்மந்தமான ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். சரி வாங்க, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது RTE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் மூலியமா இருக்கு. ஏன் அப்படி இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா, இந்த ஸ்கீம் 2009 கொண்டு வந்துட்டாங்க. எதனால அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் வறுமைக்கு கீழே உள்ள பசங்களை கூட தனியார் ஸ்கூல், அதாவது பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஃபீஸ் இல்லாம சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீம். 24, அதாவது தனியார் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்ல 25% இந்த ஸ்கீம் மூலியமா பாத்தீங்கன்னா பசங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ RTE என்றால் என்ன அப்படின்னா, ரைட் டு எஜுகேஷன். இது 6 முதல் 14 வயது குழந்தைங்களுக்கு இலவசமாக கட்டாய கல்வி உரிமை வழங்கும் சட்டம். தனியார் பள்ளிகளுக்கு 25% பொருளாதார ரீதியாக இந்த அட்மிஷன் கொடுக்குறாங்க. இதுதான் இதுல பாத்தீங்கன்னா வயசு எப்படி இருக்குன்னா, எல்கேஜி, அதாவது எல்கேஜி யூகேஜி சேர்க்கலாம். இது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி இது பண்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா எல்கேஜி நீங்க சேர்க்க போறீங்க அப்படின்னா 3.5 வயசுக்குள்ள இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு சென்னை சைடு அதர் டிஸ்ட்ரிக்ட், ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா எல்கேஜி மட்டும்தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க. சரி, யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6 முதல் 14 வயது குழந்தைகள் அப்படின்னு இதுல போட்டிருக்காங்க. ஆனா அது கிடையாது. அதான் நான் சொன்ன மாதிரி எல்கேஜில இருந்து நீங்க சேர்க்கணும். 3.5 வயசுக்குள்ள நீங்க சேர்த்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டியா இருப்பீங்க. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க நியர்பை ஸ்கூல், அதாவது ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள இருக்கணும். உங்க வீட்டுல இருந்து உங்க ஸ்கூல்ல நீங்க எந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணீங்களோ அந்த ஸ்கூல் 3 கிலோமீட்டர்ஸ் குள்ள இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க எலிஜிபிள். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, தேவையான டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா குழந்தையோட பர்த் சர்டிபிகேட், அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் இல்லைன்னா ரேஷன் கார்டு, அப்புறம் பேரண்டோட வருமான இன்கம் சர்டிபிகேட், அப்புறம் தேவைப்பட்ட கம்யூனிட்டி சர்டிபிகேட். இது மட்டும் தான் தேவை. இது எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளோட டிஸ்ட்ரிக்ட், இப்ப நம்மளோட மாநிலம் எந்த ஸ்டேட்டோ, இப்ப தமிழ்நாடுனா அதான் RTE இணையதளத்துல போயிட்டு தமிழ்நாடு RTE தமிழ்நாடு அட்மிஷன் அப்படின்னு சொல்லி கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட் கண்டிப்பா வரும். நீங்க அதுல போயிட்டு இப்ப நான் கேட்டேன் இல்லையா, இப்ப நான் சொன்னது எல்லாமே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு நீங்க சப்மிட் பண்ணலாம். இப்ப நம்ம டாக்குமெண்ட் முன்னாடி சொன்ன என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு நீங்க சப்மிட் பண்ணணும். அப்லோட் பண்ணோம். போட்டோஸ் கண்டிப்பா தேவை, 2 போட்டோ கண்டிப்பா தேவை. அப்புறம் அதே மாதிரி நீங்க எந்த நம்பர்ல நீங்க ஆக்டிவிட்டியா இருக்கீங்களோ மொபைல் நம்பர், அந்த நம்பர் கொடுங்க. எனி டைம் கால் வரலாம். அதனால ஆஃப்லைன் மூலியமா நீங்க அப்ளை பண்ணா நீங்க எந்த ஸ்கூல்ல சேர்க்குறீங்களோ அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா எஜுகேஷன் ஆஃபீஸ்ல போய் நீங்க கேட்கலாம். அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்க கொடுக்கலாம். தேர்வு முறை இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த RTE மூலியமா அப்ளிகேஷன் நிறைய பேர் போட்டிருந்தாங்கன்னா அதுல அதாவது குலுக்கு சீட்டு முறையில செலக்ஷன் ப்ராசஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 25% ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இந்த ஸ்கீம்ல சீட் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு குலுக்கல் ப்ராசஸ் முறையில கண்டிப்பா இது குலுக்கிதான் போட்டு எடுப்பாங்க. யாரு எடுப்பாங்கன்னா, இது கவர்மெண்ட்ல இருந்து அந்த ஆபீசர், அது சம்பந்தமா அந்த துறை சம்பந்தமா ஆபீசர் உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணி அதை நீங்க பண்ணிருக்க டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செலக்ஷன் ப்ராசஸிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிட்டா நீங்க செலக்ட்னா உங்க போனுக்கு மெசேஜ் வந்துடும். அப்ப இது எப்ப எடுப்பாங்க அப்படின்னா,
இப்பவே வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. ஏப்ரல் மாசத்துல ஏப்ரல் 10ல இருந்து மே வந்து 15 18க்குள்ள ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ நீங்க அதுக்குள்ளே வந்து நீங்க வந்து நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இ-சேவை மையத்துல எங்கேயோ நீங்க ஆன்லைன்ல வீட்டுல இருந்து கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா குழுக்கு அதாவது இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நாங்க இந்த டேட்டுக்கு வந்து இந்த மாதிரி குழுக்கு லாட்ரி முறையில வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ண போறோம், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த முறையில தான் வந்து குழந்தைங்களை வந்து எஜுகேஷனுக்கு வந்து இந்த ஆர்டி முறையில செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. ஃபீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ இந்த ஆர்டி முறையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது. புக் ஃபீஸ், ஸ்டோர் ஃபீஸ் மட்டும்தான். எத்தனாவது வரைக்கும் அப்படின்னா, நீங்க இப்ப எல்கேஜில நீங்க இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க சேர்றீங்க அப்படின்னீங்கன்னா 8th வரையும் வந்து நீங்க இதுக்கு வந்து எலிஜிபிள். 8th வரையும் நீங்க வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து கொடுக்க தேவையில்லை. உங்க சார்பில் கவர்மெண்ட் கொடுக்கும். அதுதான் ப்ராசஸ். நீங்க வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து கொடுக்க தேவையே இல்லை. ஆண்டு வருமானம் வந்து கம்மியா இருக்கணும். 1 லட்சத்துக்குள்ள 2 லட்சத்துக்குள்ள இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாதான் இதுக்கு வந்து எலிஜிபிள். இவ்வளவுதாங்க இந்த ஆர்டி ப்ராசஸ் முறை. ஸோ இப்பவே அப்ளிகேஷன் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. பட் நம்மளால அப்ளை பண்ண முடியாது. நீங்க இ-சேவை மையத்துல அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கூல் மூலியமா வந்து இந்த ஆர்டி ப்ராசஸ் வந்து பண்றாங்க. நீங்க அங்க போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க போயிட்டு உங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல போயிட்டு நீங்க அட்மிஷன் வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.